இயல் 2 தொகாநிலை தொடர்கள். சொற்கள் தொடர்வதை தொடர் எனலாம். அதாவது பாருங்க, கா அப்படின்றது என்னது? ஒரு எழுத்து. இதுவே கரும்பு அப்படின்னா அது ஒரு சொல். இதே மாதிரி நிறைய சொற்கள் தொடர்வதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொடர் முடிவு தராவிட்டால் அது முடியா தொடர் எனவும், அதுவே முடிவு தந்து விட்டால் அது முற்று தொடர் எனவும் சொல்லலாம். இந்த முற்று தந்தா அதை ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? வாக்கியம்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ். கரெக்டாக? இப்போ பாருங்கள், காற்று வீசியது, கபிலன் கரும்பு தின்றான், இதெல்லாம் ஒரு வாக்கியம். ஏன்னா சொல் முற்று பெற்றுவிட்டது. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். அதாவது ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ்க்கு நடுவில் சொல்லோ உறுப்போ மறைந்து வராமல், அதாவது மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தான் தொகாநிலை எனப்படும். இதுவே மறைஞ்சு பொருளை உணர்த்துச்சுன்னா அது தொகைநிலை தொடர் எனப்படும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? காற்று வீசியது, இதை அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதாவது சொல்லும்போதே உங்களுக்கு புரியுது. குயில் கூவியது. சரியா? தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். சரியா? இந்த 9 வகையை வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.